கிராமத்து பொண்ணு. என்னடா அருண், அம்மா வேற இப்படி சொல்லிருச்சே. எல்லாம் அந்த கருவாயனாலதான்டா. மீனை வாங்கிட்டு நேரா அவன் வீட்டுக்கு அவனை போ சொன்னேன். இப்படி போய் மாட்டி கொடுத்து குடும்பத்தையே கெடுத்து வச்சுட்டியேடா. அக்கா, நான் என்ன இப்படி ஆகும்னு நினைச்சேனா? ஒரு மீன் வைக்கிறதுனால குடும்பமே ரெண்டா போகும் நான் நினைக்கவே இல்லக்கா. உனக்கு தான் எங்க அக்காவை பத்தி தெரியுமில்லடா, தெரிஞ்சே ஏன்டா நீ இப்படி பண்ணிட்ட? அக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் பேசாதீங்க. மீன் விக்கிறோம் தெரிஞ்சதுக்கே பொண்ணு வேணா சொல்லிட்டாங்க. பின்னாடிலாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. ஓ, அப்ப நீங்க நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? என்ன பண்றது, மாப்பிள்ளையே பிடிச்சி போச்சு. மாப்பிள்ளை வீட்லயே நீ வேணா சொல்லும் போது நானாவா வர முடியும்? மாப்பிள்ளை வீட்டுல தானே வேணாம் சொன்னாங்க, மாப்பிள்ளையேவா வேணாம் சொன்னேன். ஏய் அருண், என்னடா பேசிட்டு இருக்க? ஆமா சித்தி, என்னாலலாம் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் பண்ணா ஸ்ருதியை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அதையும் நான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் சித்தி. அட பாவி, உங்க அம்மாவும் உங்க அக்காவும் இந்த சம்பந்தமே வேணான்னு ஆடுறாங்க. நீ வேற இப்படி பேசிட்டு இருக்க, என்னடா பண்றது? அக்கா, நான் கல்யாணம் பண்ணலாம், நான் ரெடி தான்க்கா. ஆனா மாப்பிள்ளை உங்க வீட்டு சம்மதத்தோட தான்க்கா வரணும், இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். நான் எங்க வீட்டு சம்மதத்தோட தான் வரணும்னா அப்ப நம்ம ஜென்மத்துக்கும் கல்யாணம் பண்ண முடியாது. டேய் அருண், எப்படிடா வீட்டுல சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணுவ? அதுக்குதான் நீயும் எங்க சித்தி இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன எனக்கு பயம்? அட பாவி, என் தலையில கல்ல தூக்கி போட்டுறாத. உங்க அம்மா கிட்ட நான் அவ்வளவுதான் காலி ஆயிருவேன். என்னைய தோலை உரிச்சு உப்ப தொடவிடுவாடா. நீங்க சொல்றது சரிதான் சித்தி, ஆனா என்னால ஸ்ருதியெல்லாம் மறக்கவே முடியாது சித்தி. நீங்க கல்யாணம் பண்ணி வைக்காட்டாலும் நான் ஸ்ருதியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன் சித்தி. ஹலோ, அது என்கிட்ட ஃபர்ஸ்ட் முடிவு கேட்கணும். நீங்களாவே முடிவு எடுத்துக்கிறீங்க. என்ன ஸ்ருதி இப்படி பேசுற? சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா உங்க வீட்டுல மட்டும் ஒத்துக்கவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது எப்படி உங்க வீட்ல சம்மதமே இல்லாம எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. அப்புறம் நாங்க மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சோம், உங்க அம்மா குடும்பத்தையே கெடுத்தோன்னு சொல்லிடுவாங்க. எங்களுக்கு இது தேவையா? டேய் அருண், நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்குறேன். டேய், எல்லா பிரச்சனையும் ஒன்னால தாண்டா வந்ததே. அப்படி என்ன ஐடியா நீ கொடுக்க போற சொல்லு. நீங்க மட்டும் 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கடா, வேற வழியே இல்ல. அது எனக்கு தெரியாதடா, ஏன்டா நீ வேற? என்னது, நீங்க 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆத்தாடி ஆத்தே, எங்க அக்கா வந்து முடிய ஆஞ்சு புருவ ஆஞ்சு. நானே சொத்த பிள்ளை என் பேர்ல எழுதிக்கலான்னு பார்த்தா இவங்க கெடுத்து விட்டுருவாங்க போல. இவங்க குடும்பத்தோட சம்மதிச்சாதான் நான் சொத்த பிள்ளை எழுதி வாங்க முடியும். 2 ஓடி போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம கழுத்து அறுத்து போட்டுருவாளே. எப்படியாச்சும் இவங்களை பேசி மண்டையை கழுவி சேர்த்து வச்சிருந்துப்பா சாமி. இல்லைன்னா இந்த கடைசி வரை இந்த குடிசை வீட்டையே குப்பை கொட்ட வேண்டியதே. என்ன சித்தி, ரொம்ப யோசனையா இருக்கீங்க போல. ஆமாண்டா அருணே, எல்லாம் உன்னைய பத்தி யோசனை தான். உன்னை எப்படியாச்சும் நல்ல இடத்துல கரையேற்றி விடலான்னு பார்த்தா உங்க அம்மா விட மாட்டாளே. எங்க அக்கா இருக்க வரையும் எனக்கு கல்யாணமே நடக்காது சித்தி. எல்லா காரியத்தையும் எங்க அக்கா தான் கெடுத்து விட்டுறதே. எங்க அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க அம்மாவும் ஆடுறது. நம்ம சொல்றதெல்லாம் காதலியே வாங்குறது கிடையாது. அப்புறம் என்ன பண்றது, நம்ம கல்யாணத்தை நம்ம தான் பார்க்கணும். இன்னும் எங்க அம்மாவுக்கே தெரியாது நீங்க கல்யாணம் வேணாம் சொன்னது. ஆமாண்டா அருணே, நான் மாமி கிட்ட போய் சொல்லவே இல்லை. எப்படி மூஞ்சிய பார்த்து சொல்றது, ரொம்ப சங்கட்டமா இருக்கு. அதான் ஸ்ருதியை மட்டும் கூப்பிட்டேன். யாருமா இப்ப கல்யாணம் வேணாம் சொன்னது? மாப்பிள்ளையே ரெடியா இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுல என்ன சம்மதம் கேக்குறது? இவன் ஒருத்தன் எப்ப பாரு தனியாவே போய் கல்யாணம் முடிக்கிறதுலே இருக்கிறான். சித்தி சொல்றத கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளுடா அருணே. நீங்க 2 பேர் மட்டும் போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா எங்க போய் இருப்பீங்க? அதெல்லாம் கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறீங்களா? ஸ்ருதியும் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணு கூட தெரியாது. நீங்க பாட்டுக்கு தனியா போயிருந்தீங்கன்னா என்ன பண்றது? என் பொண்டாட்டி என்ன தங்க மாதிரி பாத்துக்குவேன் சித்தி. அத பத்தில நீங்க கவலையே படாதீங்க. இன்னும் கல்யாணமே முடியலையா, அதுக்குள்ள இவருக்கு நான் பொண்டாட்டி ஆயிட்டேனா? பாருங்கக்கா, உங்க அக்கா பையனுக்கு ரொம்ப திமிராயிருச்சு. எல்லாத்தையும் பண்ணிட்டு கல்லு மாதிரி நிக்கிறான் பாரு என் பக்கத்துல. டேய், என்னடா பண்ண சொல்ற? உங்க வீட்டுல இப்படி எல்லாம் பண்ணுவாங்க நான் துளியும் கூட நினைக்கலடா. அடியே ஸ்ருதி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அடாடா, மாப்பிள்ளை தம்பி ஃப்ரெண்டு சரோசா எல்லாரும் இங்க தான் நிக்கிறீங்களா? ஆமாங்க தே, வாங்க வாங்க. என்னப்பா திடுதுப்புன்னு நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க? அக்கா, நான் உன்கிட்ட உனக்கு சொல்ல முடியாத சூழ்நிலையில நிக்கிறேன்க்கா. என்னடி அப்படி என்ன சொல்ல முடியாத நிலைமை? கொஞ்சம் பொறுமையா கேளுக்கா. ஏக்கா, மாப்பிள்ளையோட அம்மா கல்யாணமே வேணாம்னு சொல்லிருச்சுக்கா. ஏண்டி சரசா, நல்லா தானடி நிச்சயம் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். நீங்க கேக்குற சீரியஸா எல்லாத்தையும் கொடுக்குறேன் சொன்னோம். அப்புறம் ஏண்டி திடீர்னு கல்யாணமே வேணாம் சொல்லிட்டீங்க? அக்கா, நீ ரோட்ல உட்காந்து மீன் வித்தத போய் அவங்க கேவலமா நினைச்சிட்டு கல்யாணமே வேணாம் சொல்லிட்டாங்கக்கா. என்னக்கா பண்ண சொல்ற? ஏண்டி ரோட்ல உட்காந்து மீன் விக்கிறது ஒரு குத்தமாடி? அதுக்கு போய் இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்றீங்களே. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. குறிச்ச தேதியில உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க கவலையே படாதீங்க. மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் உங்க அம்மாவோட சம்மதம் இல்லாம கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது மாப்பிள்ள. என் வீட்டுக்காட்டி என் மாமியாட்டி சொன்னா தாங்க மாட்டாங்க. இந்த விஷயத்த போய் நான் எப்படி சொல்லுவேன்? எவ்வளவு செலவழிச்சு நிச்சயம் எல்லாம் பண்ணிருக்கோம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கல்யாணமே வேணான்றாங்களே. நீங்க கவலையே படாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கிறது ஏன் பொறுப்பு.
மாமா நான் சொல்றதை கேட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடாதீங்க, பொறுமையா கேளுங்க. அடியே நீ சொல்றதுக்கெல்லாமே நெஞ்சு வலி வந்துரும் போல, டக்குன்னு என்னதான் சொல்லுடி. அத்தை கொஞ்ச நேரம் கம்மனி இருங்க அத்தை, நானே மனசு உடைஞ்சு போய் கிடைக்கேன். மனசே உடைஞ்சு போற அளவுக்கு உனக்கு என்ன அப்படி கவலை? நம்ம சம்மந்தி கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டாங்கங்க. அதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ற? ஏன் திடீர்னு வேணாம் சொல்லிட்டாங்க? நம்ம அப்படி என்ன குறை வச்சோம்? குறையெல்லாம் ஒண்ணும் வைக்கலைங்க. மீன் கடை போட்டதா உங்களுக்கு ஒரு குத்தமா போச்சுங்க. நம்ம மீன் கடை போட்டதா அவங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்காமங்க. அதுக்கு போய் கல்யாணமே வேணாம் சொல்லிட்டாங்க. இது எந்த ஒரு நாயண்டி? மீன் கடை போட்டதுக்கெல்லாம் சம்மந்தம் வேணாம்னு சொல்லுவாங்களா? எனக்கு தெரியும் இந்த சரோஜா பிடிச்ச சம்மந்தமே இப்படித்தான் இருக்கும்னு. நான் சொன்னா எவ்வளாச்சும் கேக்குறீங்களா? கேக்குறதே கிடையாது. இப்ப கஷ்டம் வந்தோடனே தான் தெரியுது. சும்மா பொய் சொல்லாத பட்டு. இல்லப்பா, அம்மா சொல்றது உண்மைதான்ப்பா. அவங்க கல்யாணமே வேணாம் சொல்லிட்டாங்க. இப்ப நானும் அம்மாவும் அங்கதான்ப்பா போயிட்டு வரோம். சரோஜாக்கா சொன்னாங்கப்பா. நானே கல்யாணம் வேணும்னு தான் சொன்னேன். இப்ப மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டீங்க. அப்படி என்ன ஆசைப்பட்டவ? கல்யாணமா முடிஞ்சிருச்சு, அவங்களே வேணாம் சொன்னா நம்மள போகவே கூடாது. பழியக்க போனோம்னா மதிக்கவே மாட்டாங்க. அத்தை அதுக்கு சொல்லலங்க அத்தை. ஊரு ஃபுல்லா தெரியும் அவங்க தான் நம்ம சம்மந்தின்னு. ஊரவே கூட்டி நிச்சயம் வச்சோம். கடைசியில இப்படி ஆகும்னு நினைச்சே பார்க்கலைங்க அத்தை. என்னடி பண்ணி தொலைய? நேரம் ஆட்டி படைக்குதுல. எங்கதான் நம்மளுக்கு இந்த கெட்ட நேரம் இருக்கோ தெரியல. தேடி தேடி வருது. சரி விடுங்க, நம்ம தலைவிதின்னு போக வேண்டியதான். பொண்ணோட அம்மா மட்டும்தாங்க நம்ம பொண்ணை வேணாம் சொல்றாங்க. மாப்பிள்ளை கட்டுனா நம்ம பொண்ணை மட்டும் தான் கட்டுவேன்னு ஒரு கால நிக்கிறாரு. அது எப்படிடி? அவங்க அம்மா இல்லாம இவ மட்டும் வந்து கல்யாணத்தை முடிச்சுக்குவானா? அப்படிதான் மாப்பிள்ளை சொல்றாரு. நீங்க மட்டும் சம்மதிங்க, நான் வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு. அவளதே ஊரே தூத்தி விடுவாங்க. ஸ்ருதி கவலைப்படாத, அப்பா எப்படியாச்சும் பேசி சம்மதிக்க வச்சிருவேன். அப்பா அப்படிலாம் வேணாம்ப்பா. வழியக்க போய் பேசணும்னு அவசியமே இல்லப்பா. நம்ம மேல தப்பே இல்லை, நம்ம எதுக்கு போய் வழியக்க பேசணும்? என் பேத்தி சொல்றதாண்ட சரி, நீ பாட்டுக்கு போய் வழியக்க நின்று பேசிட்டு கிடக்காத. சும்மாவே மதிக்க மாட்டாளுக. நீயா போய் வழியக்க பேசின அப்புறம் நாயோட கேவலமா தான் பாப்பாங்க.